அமைச்சர் அருண்ராஜ் பேசி வருகிறார், பார்க்கலாம். செய்யக்கூடிய ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சி தலைமையிடம் நான் இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சேவையை நம்ம எம்எம்சி டீன் அவர்கள் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாய்லெட் கழிவறைக்கும் முன்னாடி ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை அந்த டாய்லெட்டை பயன்படுத்தும் மருத்துவ பயனாளிகள் அல்லது அவங்க கூட வர அட்டெண்டர்ஸ் அந்த ஒருவேளை அந்த கழிவறை தூய்மையா இல்லைன்னா அந்த QR கோடை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான், இந்த கழிவறை சுத்தமாக இருக்கிறதா இல்லையா. ஆம் சுத்தமா இருக்குன்னா ஆம் போடலாம், இல்லைன்னா நீங்க இல்லைன்னு கிளிக் பண்ணிட்டா உடனடியாக வித்தின் 10 minutes அந்த கழிவறை சுத்தமா இருக்கணும். அந்த சுத்தம் பண்ணிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 15 minutesல அந்த ஃப்ளோர் சூப்பர்வைசருக்கு போகும். அடுத்த 30 minutesக்கு டீனோட மொபைல் போனுக்கு கான்ஸ்டன்டா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது கிளீன் ஆகிற வரைக்கும். ஸோ இது ஒரு புதிய முன்னெடுப்பும் நம்ம டீன் எம்எம்சி எடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி சார், நன்றி. இல்ல இப்பதான் இது பாத்தீங்கன்னா இப்பதான் எம்எம்சில இந்த பிளாக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். படிப்படியாக இந்த சேவையை நம்ம அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நம்ம அறிமுகப்படுத்த போறோம். ஒரு நிமிஷம், ஒவ்வொன்றா நான் போறேன். அதனால நம்பர் மட்டும் ஆப்போட நம்பர் மைக் வைக்கிறீங்க வைங்க. அமைச்சர் அருண்ராஜ் பேசி வரும் காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டில் பறிபோன 600 MBBS இடங்கள் தொடர்பாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக தமிழகத்தில் 6 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்வதால் MBBS இடங்கள் மாநில அரசு ஒதுக்கீட்டுக்கான MBBS இடங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளிக்கிறார். மிக முக்கியமான இந்த பிரச்சனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜின் விளக்கம் என்ன என்பதை பார்க்கிறோம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே இதற்கான தீர்வு என்கிறார் அமைச்சர் அருண்ராஜ். மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுவதால் அரசு இடஒதுக்கீட்டை அவர்கள் பின்பற்றுவதில்லை என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் இதற்கு தீர்வு என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார். 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு கடந்த ஆட்சியில் NOC வழங்கியதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அந்தஸ்து பெற்றதால் அரசு ஒதுக்கீட்டை பின்பற்றுவதில்லை, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 600 MBBS இடங்கள் பறிபோனது தொடர்பாக அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார். அவரின் விளக்கத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு கடந்த ஆட்சியில் NOC வழங்கியதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 22 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 3900 MBBS இடங்கள் இருக்கின்றன. 4 மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுவதால் 600 மருத்துவ இடங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார்.
அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். மாநிலங்களுக்கு போறப்பவும் உங்களுக்கு அனைத்து சேவையும் இன்டெகிரேட்டா கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஆபா ஐடி, அதுக்கு தான் ஆதார் தேவை. மற்றபடி ஆதார் இல்லாம நம்ம மருத்துவமனையில தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனையிலும் நீங்க சேவை பெறறதுக்கு ஆதார் அவசியம் இல்ல, ஆதார் ஆப்ஷனல் தான். ஆதார் இருந்ததுன்னா நீங்க மற்ற மாநிலங்களுக்கு இல்ல யூஸ் பண்ணி தனியார் மருத்துவமனைக்கு போறப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செய்து ஊடக நண்பர்கள்லாம் இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இதை பைலட் பேசிஸ்ல பண்ணிருக்கோம். இந்த சென்னையில எம்எம்சில என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குன்னா, அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றது மட்டும் சென்னையில இந்த எம்எம்சி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சை நோய் பிரிவுல அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றது மட்டும் டேட்டு டைம் மட்டும் பிக்ஸ் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க பயன்படுத்தி சொல்லலாம். மீதி இருக்கிற மாவட்டங்களும் படிப்படியாக கண்டிப்பாக விரைவில் அமல்படுத்த போறோம். இதன் மூலமாக நீங்க கடந்த சில நாட்களாக வரும் செய்தியில நிறைய செய்திகளை பார்த்தோம். நீண்ட நேரம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஓபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. அந்த ப்ராசஸ் முற்றிலுமாக இனிமேல் அந்த பிரச்சனை மக்களுக்கு இருக்காது. அது பாத்தீங்கன்னா இது நம்ம அப்பாயின்மெண்ட் டேட்டும் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றதுனால எங்களுக்கு ஒரு காம்பாக்டா ஒரு தனியா இருக்கிற பில்டிங்ல இருந்தா எங்க சேவையா இதா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வரலன்னா அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு இங்க இந்த லொகேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா ஜியோ ஃபென்சிங் மூலமாக அந்த இ விசிட் அவங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்களுக்கு டோக்கன் ஜெனரேட் ஆகுது. அதுதான் இந்த பைலட் பேசிஸ்ல இன்னைக்கு செக் பண்றோம். மற்றபடி மற்ற சேவைகள் எல்லாம் இந்த 22 மாவட்டங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த 22 மாவட்டங்கள்ல ஓபி சீட் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அதுவும் வந்துடும் உங்களுடைய. அப்புறம் லேப் ஏதாவது டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் உங்க கையில வந்துடும். நீங்க லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் நீங்க போக தேவையில்லை. அப்புறம் பக்கத்துல இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிற சேவையும் அந்த இன்ஃபர்மேஷனும் வந்துடும். சரிங்களா? அதான் கிராமப்புறத்துல இருக்கு, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க உங்க வீட்டுல யாரா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல பக்கத்துல நண்பர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இ சேவை மையம் இருக்கு, அங்க போய் கூட நீங்க பண்ணிக்கலாம். முன்னாடி நீங்க நாளைக்கு போகணும்னா முத நாளே உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப பக்கத்துல இருக்கிற இ சேவை மையமோ இல்ல பக்கத்துல யாரோ கடை யாரா இருக்காங்களோ அவங்களை வச்சு பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ரொம்ப எளிதா இருக்கும். இல்ல இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 2-3 தடவை பார்த்தோம். நம்ம எவ்வளவு தூரம் எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் எளிமைப்படுத்தி நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அது ஓடிபி, அது பேஷண்டோட ஓடிபி, அதாவது ஸ்மார்ட் போன் இல்லாம மொபைல் நம்பர் இருக்கும்ல, மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி இருந்தா தான் வரும் எடுக்க முடியும். கண்டிப்பாக ஓடிபி இல்லாம பேஷண்டோட கன்ஃபரன்ஸ் இல்லாம எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் இதுல இந்த சாட்பாட் மூலமா தான், நலம் ஏஐ மூலமா தான் நீங்க ஓபி சீட் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டாவும் நேரடியாவும் நீங்க எதுவும் இல்லாம நீங்க போக முடியும். அதையும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். கிராமப்புறத்துல ஏழை எளிய மாணவ மக்களுக்கு அவங்க போன் இல்ல, ஸ்மார்ட் போன் இல்ல, எதுவுமே இல்லைன்னா கூட கண்டிப்பாக நீங்க அந்த சேவையை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப் வந்து ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனோட டைப்ல ஏற்கனவே ஒரு மாநிலத்திலயும் அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதோட தான் இது லிங்க் ஆயிருக்கா? இல்ல, ஏன்னா அவங்களும் இதேதான். இல்ல அதுக்கு ஆதார் தேவை இல்ல. இது முழுக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்ப என்ன நிலைமை இருக்கு, மக்களோட தேவை என்ன, மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கிறத பார்த்து அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல இது நம்ம தமிழக அரசு நம்ம ஹெல்த் மிஷன் இதை டெவலப் பண்ணுது. டெஃபினெட்லி தெளிவான விளக்கம் வேணும். எத்தனை மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரிகள் வந்து பின்னாடி ஒரு தெளிவான விளக்கம் வேணும். ஏற்கனவே அந்த அரசு விழானால அந்த பேர் நான் சொல்லல. அந்த இதுல இப்ப இந்த பிரஸ் மீட்டிங் தான் சொல்றேன். இப்ப தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, இந்த 2 மருத்துவக் கல்லூரிக்கும் பாத்தீங்கன்னா என்எம்சி வெப்சைட்ல டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த 2 மருத்துவக் கல்லூரியும் யாரோட ஓனர் உங்களுக்கு தெரியும்,
எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கதிரவன் அவங்க சம்பந்தப்பட்ட கல்லூரி. அப்புறம் இவங்க என்னன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற ஸ்கீம்ல வரதுனால இவங்க நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட என்ஓசி கூட அவங்க அப்ளை பண்ணல. அவங்களோட என்ஓசியே இல்லாம நேரடியாக அவங்க யூஜிசிட்ட அப்ளை பண்ணி அது வாங்கியிருக்காங்க. அப்புறம் சென்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி ஹொசூர், அவங்களுக்கும் என்எம்சி கொடுத்திருக்காங்க. ஆனா சப்ஜெக்ட் டு அப்பீல், நாங்க அதுக்கு எதிர்த்து அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கோம். சப்ஜெக்ட் டு அப்பீல் ஃபைல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுக்கும் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கான அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜும் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க தான் நான் சொன்ன மாதிரி ஜூன் 2023 அவங்க அப்ளை பண்ணாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. அந்த யூனிவர்சிட்டி கல்வி நிறுவனத்துக்கு கீழே இன்ஜினியரிங் கல்லூரியும் இருக்கு, மருத்துவக் கல்லூரியும் இருக்கு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கும் அவங்க என்ஓசி அப்ளை பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 60 நாளுக்குள்ள அந்த விதி 60 நாள் யூஜிசி விதிப்படி 60 நாளுக்குள்ள அப்ளை பண்ணலன்னா இந்த என்ஓசி இஸ் டீம் டு பி கிவன் அப்படிங்கிற சூழல் இருந்தும் 60 நாளா கடந்த ஆட்சியில எந்த காரணத்துக்கோ அப்படிங்கிறது மக்களோட உங்களுக்கே தெரியும். 60 நாள் வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. 3 மாசம் கழிச்சு என்ஓசி இஷ்யூ பண்றாங்க. நல்லா கவனிக்கணும். 3 மாசம் கழிச்சு இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும், நம்மள 7.5% இடஒதுக்கீடுல நம்ம ஏழை மாணவர்களை அட்மிட் பண்ண முடியாது, அப்புறம் கட்டணமும் நம்ம ரெகுலேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது நீட்னால ஏற்கனவே எவ்வளவு நம்ம தமிழக ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். அதை தெரிஞ்சும் இந்த என்ஓசி வழங்கப்பட்டது கடந்த ஆட்சியில. அப்புறம் லேட்டரா 2 மாசம் கழிச்சு அந்த என்ஓசி எடுத்திருக்காங்க. இல்ல என்ஓசி நாங்க கொடுத்தது இல்ல, என்ஓசி ரிவோக் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனப்ப நீங்க அப்ப இதெல்லாம் செல்லாது, நீங்க கொடுத்தது 60 நாள் வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல, அதனால டீம் டு பி அப்ரூவ்ட். நீங்க அதுக்கப்புறம் கொடுத்ததும் வித்ட்ரா பண்ணதும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுவும் நாங்க எதிர்த்து நாங்க பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இதை தவிர இந்த 4 மருத்துவக் கல்லூரியை தவிர இன்னும் 2 காலேஜும் இது மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்க. அதற்கும் பாத்தீங்கன்னா 60 நாள்ல ஆக்ஷன் எடுக்காம தான் இருந்திருக்காங்க. அந்த கல்லூரிகளுக்கும் 60 நாளைக்குள்ள என்ஓசி கொடுக்கறோம்னு சொல்லல, கொடுக்கலன்னு சொல்லல. சோ இதுதான் இருந்த அரசு நிர்வாகம் கடந்த ஆட்சியில. இல்ல நம்ம தமிழக அரசோட தெளிவான முடிவு என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சுகாதாரத்துறையை கட்டமைச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள்லாம் இந்த அளவுக்கு நம்ம மருத்துவ சேவை தரமானதாகவும் பரவலாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பரவலாக இந்த மருத்துவ சேவையை வழங்குறதுக்கு இந்த இடஒதுக்கீடு ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இடஒதுக்கீடு பின்பற்றணும். 7.5% கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் கட்டணமும் இந்த நீட் மருத்துவ கல்வியில கட்டண கொள்ளை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசோட தெளிவான உறுதியான ஸ்டாண்ட். அதற்காக கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளும் லீகலாவும் எடுப்போம். ஒன்றிய அரசிட்ட நாங்க பேசி அந்த கல்வி அமைச்சகத்திட்டையும் பேசி இந்த மாதிரி யூஜிசி இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி வாங்குறாங்க. என்ஓசி வாங்கிட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் இல்லாம அவங்களோட என்ஓசி இல்லாம நீங்க டீம் யூனிவர்சிட்டியா மாறிட்டீங்கன்னா டோட்டலா ஸ்டேட் கவர்மெண்டோட பரிவுக்கு அப்பாற்பட்டு நீங்க போறது கண்டிப்பாக மாநில உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, நம்ம இருக்கிற இந்த நம்ம சமூக நீதியோட அடிப்படையான இடஒதுக்கீடுக்கும் எதிரானது. ஆமா, முன்னாடி கொடுத்தது 2023 சார், 23 அது கடந்த காலங்கள் அப்படி நடந்திருக்கு. கொடுக்கல, ஆனா 60 நாள் தாண்டிடுச்சு. என்ன மேடம்? பிரைவேட் யூனிவர்சிட்டி. அவங்க டைரக்டா யூஜிசில அப்ளை பண்ணிட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணல. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பைபாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்டோட கன்கரன்ஸ் இல்லாம நாலேஜ் இல்லாம பைபாஸ் பண்ண போறதும் இதுல இருக்கிற இந்த லாஜிஸ்டிக்ஸ் லூப் ஹோலை பயன்படுத்தி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதை எதிர்த்தும்
அரசுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்க மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களோட நோயாளிகளை பயன்படுத்தி அவங்களோட சேவையை பயன்படுத்தி அவங்களோட தேவை அவங்க பயன்படுத்தி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் கண்டிப்பா இருக்கணுங்கிறது தான் எங்களோட So not only that, even for UGC regulations that deem the provision, that also we are it is against certain delays occur beyond the government's wherewithal. அமைச்சர் அருண்ராஜின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கான 600 MBBS இடங்கள் பறிபோனது குறித்து விளக்கமளித்தார். திமுக ஆட்சியில்தான் இதில் குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்று தெரிவிக்கிறார் அமைச்சர் அருண்ராஜ்.